பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கருத்தரங்கம், சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டிற்கு அனுமதி இலவசம். அறுசுவையுடன் அன்னதானம். வங்கதேசத்தில் இருந்து மேகாலயாவின் கிழக்கு ஜைன்தியா மலைப்பகுதி வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ முயற்சி. 4 பேரை கைது செய்த இந்திய பாதுகாப்பு படையினர். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் நடவடிக்கையில் கர்நாடக அரசு தீவிரம். சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம். விரைவில் பரிசீலிக்கப்பட உள்ளதாக தகவல். மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உரிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் பணிபுரிவதை ஒப்பந்ததாரர்கள் உறுதி செய்ய வேண்டும். தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் அறிவுறுத்தல். 524 கோடி ரூபாய் நிதி நிறுவன மோசடி புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனுக்கு ஜாமீன் வழங்க பாதிக்கப்பட்டவர்கள் கடும் எதிர்ப்பு. தீவிர விசாரணை நடத்தி தங்கள் பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீலகிரி அருகே கூடலூர் சோலாடி பகுதியில் 2 புலிகளுக்கு விஷம் வைத்துக் கொன்ற 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். புலிகளின் தோல் மற்றும் பற்களுக்காக கொன்றதாக விசாரணையில் தகவல். மாணவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதுவதற்கான அட்டவணையை தயாரித்து தேர்வுகளை நடத்தி வருகிறோம். டிஎன்பிஎஸ்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள எஸ்கே பிரபாகர் பேட்டி. கேரள மாநிலத்தை அச்சுறுத்தி வரும் எலிக்காய்ச்சல். பல்வேறு மாவட்டங்களில் பரவி உள்ள காய்ச்சலால் இதுவரை 121 பேர் உயிரிழப்பு. 1916 பேர் காய்ச்சலால் பாதிப்பு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.